அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீனம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாகவே மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாட்கள் வரக்கூடிய நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் குறிப்பிட்டு இந்த ஏற்றத்தாழ்வுகள் பார்க்காம எல்லார்கிட்டையுமே சமமாக பழகக்கூடிய குணம் கொண்ட மீன ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய இந்த நாட்களில் வாக்கை காப்பாற்றி நன்மதிப்பு பெறுவீங்க அப்படின்னும், பணவரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் எனவோ, மனதில் ஏதேனும் டென்ஷன் உண்டாகலாம், உடல் சோர்வுகள் வரலாம், முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும், புதிய நண்பர்களுடைய அறிமுகம் அவர்களால் நன்மையும் உண்டாகும், வீடு வாகனம் தொடர்பான செலவு குறையும், வழக்கு விவகாரங்களில் அதிகமான கவனம் தேவை அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்த தடைகள் எல்லாம் உங்களுக்கு நீங்கும். சாதுரியமான பேச்சு வியாபார விருத்திக்கு கை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக பணி தொடர்பாக அலைய நேரிடலாங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு வேலையுமே சுறுசுறுப்போடு செய்கிறது நல்லது. குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட சரியாகக்கூடிய காலகட்டம். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போகிறதன் மூலமாக அதிகப்படியான நன்மைகளை பெற முடியும். மேலும் பிள்ளைகளுடைய தேவையை பூர்த்தி செய்ய முற்படுவீங்க. உறவினர்கள் வருகை இருக்கும். பெண்களுக்கு எடுத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். சாதுரியமான பேச்சு உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம். பணவரவு கண்டிப்பாக எதிர்பார்த்தபடி இருக்கும். மாணவர்களுக்கு பாடங்களை நன்கு படித்து மற்றவர்களுடைய மதிப்புக்கு ஆளாவீங்க. திறமையான செயல்பாடுகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் பூரட்டாதி 4ஆம் பாதம் என்று பார்க்கும்போது இனி வரக்கூடிய நாட்களில் தாய்மாமன்களுடைய கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதால விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவர்கள் அதிகமான உழைப்பினை கொடுக்க வேண்டிய வரலாம். வேலையில் கவனத்தோடு செயல்படுவது உங்களுக்கு இப்போ ரொம்ப நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி இந்த மாதத்தில் எல்லா நன்மைகளையும் தடையின்றி நீங்கள் அடைவீங்க. மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பாங்க. இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோய் விலகும். அதனால் ஏற்பட்ட மன பாரம் குறையும். வரக்கூடிய உபரி வருவாயால் கடன் அடைக்கப்படும். மேலும் தொழிலதிபர்கள் எதிர்பார்த்தபடி வரவுகள் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் உங்களுக்கு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்கும். தொழிலதிபர்கள் பங்குதாரர்களிடம் ரொம்பவே எச்சரிக்கையோடு இருக்கணும். கணவன் மனைவி ஒற்றுமை சுமூகமாக இருக்கும். மனைவி வழியில் வர வேண்டிய சொத்துக்கள் கிடைக்கும். வியாபாரிகள் எந்த ஒரு கொள்முதல்களையும் தயக்கமின்றி செய்வாங்க. வியாபாரம் பெருகும். போட்டியாளர்கள் விலகி செல்வாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, உங்களுக்கு பரிகாரமாக என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் விநாயகர் அகவல் படித்து ஸ்ரீ கணபதியை வணங்க எதிர்ப்புகள் விலகும், போட்டிகள் குறையும், எல்லாவற்றிலுமே நன்மை உண்டாகுங்க. உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வரும்போது ரொம்பவே கவனத்தோடு இருக்கணும். சந்திராஷ்டம நாட்களில் யாருக்கிட்டையும் பெரிதாக எந்த விதமான பேச்சும் வச்சுக்காம இருக்கிறது நல்லது. சரி, அடுத்ததாக மீனம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப ஒப்புதல் காரணமாக இந்த காலகட்டத்தில் காதல் பாதை திறக்கும். திருமணமானவர்கள் தற்போது சூழ்நிலைகளில் நல்ல நினைவுகளை உருவாக்கி உறவுகளை வலுப்படுத்த முடியும். நிதிநிலையில் என்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போது வலுவான மற்றும் சாதகமான நிதிநிலையில் இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய பொருளாதார நிலையில் விரைவிலேயே ஏற்றம் காண முடியும். இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முதலீடு உங்களை முற்போக்கு பாதைக்கு அழைத்து செல்லும். மேலும் நீங்கள் பாதுகாப்பான நிதிநிலை இருக்க காண்பீங்க. அவை உங்களுடைய நிதி கனவுகளுக்கு வலுவான அடித்தளத்தை அமைக்க உதவும். பங்கு சந்தை முதலீடுகள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். இந்த நம்பிக்கை கூறிய கட்டத்தில் இது போன்ற முக்கியமான முயற்சிகள் உங்களுக்கு குடும்பத்திற்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணியிடத்தில் நீங்கள் அங்கீகாரம் பெறுவீங்க. உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். அலுவலக நிர்வாகம் உங்களுடைய பங்களிப்புகளை அதிகரித்து உங்களுடைய புதிய கருத்துக்களை பாராட்ட வாய்ப்பு இருக்குது. ஐடி துறையில் உள்ளவங்க செயல்திறன் தொடர்பான விருதுகளை நீங்கள் பெறுவீங்க. அதே நேரத்தில் கல்வித்துறையில் உள்ளவங்களும் தங்களுடைய உத்தியோகத்தில் செழிப்பாக இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. உற்பத்தி துறையில் உள்ளவங்க பல்வேறு சவால்களை சந்திக்க நேரிடலாம். வெற்றி உங்களுக்கு வந்து கூடும். மருத்துவத்துறை நிபுணர்கள் ஒரு பிரகாசமான நாள் உங்களுக்கு காத்திருக்கு. தற்போதைய கட்டம் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. ஊடகம் மற்றும் சினிமா தொழிலில் முன்னேற்றத்திற்கு அதிக முயற்சி தேவைப்படுது.
நிர்வாகத்தோடு கவனமாக ஈடுபடுவது ரொம்பவே அவசியம். தொழிலை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய இந்த நாட்களில் சொந்த தொழில் சிறப்பாக நடக்கும். கூட்டு தொழில் மேற்கொள்ள இனி இந்த காலகட்டம் அனுகூலமானதாக இருக்கும். மேலும் நீங்கள் தொழிலில் நல்ல வாய்ப்புகளை எதிர்கொள்ளலாம். மேலும் மற்றவர்களுடன் இணைந்து பணியாற்ற உங்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இனி இந்த நாட்களில் தொழிலில் நீங்கள் புதிய உத்திகளை கையாளுவீங்க. தொழிலில் புதுமைகளை புகுத்துவீங்க. பணியிடத்தில் குழுவுடன் இணைந்து வேலை செய்யக்கூடிய மனப்பான்மை உங்களிடம் இருக்கும். அதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய இலக்குகளை எளிதாக அடைய முடியும். குறிப்பாக வியாபாரிகள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவாங்க. மேலும் லாப வளர்ச்சி எதிர்பார்க்கப்படுது. இந்த காலம் நிதி ரீதியாக நம்பிக்கைக்கு உரியதாக இருக்கலாம். இது வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை குறிக்குது. பொதுவாக நிறுவனங்களை நிர்வகிக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறந்த நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய காலகட்டம் நல்ல உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை அனுபவிப்பீங்க. மேலும் குடும்பத்தில் அனுகூலமான ஒரு சூழல் இருக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மனநலனுக்கு ஆதரவு கிடைக்கலாம். இருந்தாலும் வயிறு கோளாறுகள் ஏற்படலாம். வெளிப்புற உணவை உட்கொள்ளாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது நல்லது. வீட்டில் சமைத்த உணவை உண்ண வேண்டும். மேலும் மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய நாட்களில் தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெறுவாங்க. கல்லூரி மாணவர்கள் கடுமையான போட்டியின் மத்தியில் தங்களுடைய தரத்தை மேம்படுத்த ஒரு நல்ல வாய்ப்பை காண்பாங்க. வெளிநாட்டில் முதுகலை படிப்பை தொடரக்கூடிய மாணவர்களுக்கு இது கல்வி சாதனைக்கான நேரம். ஆராய்ச்சியில் ஈடுபடக்கூடிய மாணவர்கள் இந்த நேரத்தை தங்களுடைய ஆய்வறிக்கைகளுக்கு ஒப்புதல் பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நல்ல ஒரு முயற்சிகள் கைகூடி உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியைவே கொடுக்கும். பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவாங்க. மேலும் அனாவசியமாக செலவை நீங்கள் கட்டுப்படுத்துவீங்க. வியாபாரத்தில் வேலையாட்கள் உங்கள் கடமை உணர்வோடு செயல்படுவாங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்து கொள்வாங்க. மேலும் நினைத்தது நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. எரியக்கூடிய நெருப்பில் விழுந்த வாழை சருகு போல எதிர்ப்புகள் எல்லாம் மறைந்து போகும். மேலும் தொழிலில் போட்டிகளை தாண்டி தனி முத்திரை பதிப்பீங்க. வியாபாரத்தில் இருந்த அரசாங்க தடைகள் நீங்கும். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி ஏற்ற இறக்கமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். ஃபைனான்ஸ் தொழிலில் எச்சரிக்கையாக ஈடுபடுங்க. கூட்டு தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகளை பேசி திருப்பீங்க. செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்காரு. சகோதரர் வெளிநாடு செல்வதற்கு பண உதவி செய்வீங்க. சகோதரியுடைய திருமணத்தை நடத்த முனைப்பு காட்டுவீங்க. புதன் 1ஆம் இடத்துல இருக்காரு. பங்கு பரிவர்த்தனையில் ஏற்றமான பலன்கள் கிடைக்கும். ஆன்லைன் வர்த்தகங்கள் அபாரமான லாபத்தை கொடுக்கும். குரு 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. வாக்கு சாதுரிய வழக்கு வெற்றி பெறும். குடும்ப சொத்துல உங்களுக்கு உரிய பங்கு தானாக வந்து சேரும். நீங்க மற்றவங்களுக்கு இந்த நாளில் தானமாக பொருட்களை கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். எப்போது வேணுமாலும் தானம் கொடுக்கலாம். குறிப்பாக சனிக்கிழமை நாட்களில் நீங்கள் கொடுக்கறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். ஆடம்பரமான விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கூட உங்களுக்கு வரலாம். உங்களுடைய செல்வாக்கை காட்ட கடன் வாங்கி செலவு செய்வீங்க. சனி 12ஆம் வீட்டில் இருக்காரு. உணவக தொழிலில் உயரிய லாபத்தை கொடுக்கக்கூடியதாக நீங்கள் இருப்பீங்க. கணினி தொழிலில் அதிக வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். ராகு 1ஆம் இடத்துல இருக்காரு. வாகனங்களை நிறுத்தும் போது பூட்டிட்டு போகிறது நல்லது. இல்லைன்னா அதனால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து சேரலாம். அந்த வாகனங்களில் பழுது ஏற்படலாம், காணாமல் போகலாம். அதனால் நீங்கள் வாகனங்களில் அதிகமான கவனம் செலுத்துறது நல்லது. கேது 7ஆம் இடத்துல இருக்காரு. புதிய நண்பர்களிடம் எச்சரிக்கையாக பழகிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு மீனம் ராசிக்காரர்களுக்கு மிக பெரும் எச்சரிக்கை சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்து கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் மீனராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.